ஒரு ராஜா நைட்டு நேரத்துல தன்னோட மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக மாறு வேஷத்துல ஊருக்குள்ள போறாரு. அப்போ பிச்சைக்கார வேடத்துல அன்னைக்கு போறாரு. அப்போ ஒரு வீட்டு வாசல்ல இருந்து நின்னுட்டு இருக்கும்போது உள்ள பேசுறது கேக்குது. அப்போ ஒரு பாட்டி கிட்ட தன்னோட பேரன் சொல்றான். பாட்டி, இது மாதிரி நான் வந்து இன்னைக்கு நைட்டு திருட போறேன். இதுதான் என்னோட கடைசி திருட்டு. அதனால இனிமே நான் அந்த வேலை செய்ய மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருடுறதுக்காக போறதா வெளியில வரான். அப்ப இந்த பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிறது ராஜா அப்படின்னு தெரியாம இவன் கேட்கறான், என்ன நீ ஏன் இங்க உட்காந்துருக்கணும்னு. இவரு நான் வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவன்பா அப்படின்னு சொன்னோடனே, நீ பேசினது எனக்கு கேட்டது, திருட போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆமா நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ராஜா, பிச்சைக்கார வேஷத்துல இருந்த ராஜா சொல்றாரு, நீ பெரிய திருட்டா செய்யணும் செய்தல, சரி பேசாம இன்னைக்கு அரண்மனைக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன கேட்கறான், அரண்மனையில போனா எனக்கு வழி தெரியாதுன்னா, இல்ல நான் உனக்கு சொல்றேன், நான் அந்த சைடு போகும்போது நான் பார்த்திருக்கேன், அமைச்சர் அந்த ரோந்து இருக்கவங்க எங்க இருப்பாங்க நான் பார்த்திருக்கேன், நீ இந்த டைமுக்கு போன்னு சொல்லி அவர் வழிகாட்டி அந்த பிச்சைக்காரனை அரண்மனைக்குள்ள திருடுறதுக்கு அனுப்புறாரு. அப்ப போகும்போது அவன் சொல்லிட்டு போறான், நீ வந்து எனக்கு உள்ள போறதுக்கு உதவி பண்ணியிருக்க, அங்க போய் என்ன எடுக்கிறனோ அதுல நம்ம 2 பேரும் சமமா பங்கு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த திருடன் உள்ள போறான். உள்ள போயிட்டு 2 அந்த ஒரு பெட்டியை திறக்கிறான். அதுல 3 விலை விலை மிகுந்த வைரக்கல் இருக்கு. அவன் அதை பார்த்துட்டு, சரி 3 இருக்கு, வெளியில ஒரு பிச்சைக்காரருக்கு நம்ம கொடுக்கணும், 3ஆ எடுத்துட்டு போனா இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 மட்டும் எடுத்துட்டு 1 வச்சுட்டு வந்துட்டான். வெளியில வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு அதை கொடுத்துடுறான். அதாவது அந்த ராஜாவுக்கு அந்த வைரக்கல்லை கொடுத்து இவன் 1 எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் காலையில ராஜா அரண்மனையில வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, மந்திரி எல்லாம் கூப்பிட்டு, என் ரூமுக்கு யாரும் நைட்டு திருட வந்த மாதிரி இருக்கு, யார் என்னன்னு பாருங்க, ரூம்ல எல்லாம் சரியா இருக்கா பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ மந்திரி அந்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு, ராஜா உங்க அந்த நட்பெட்டியில இருக்க 3 வைரக்கல்லையும் காணோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப யாரு திருடன் கண்டுபிடிக்கணும்னு இவன் வீட்டுக்கு வந்து இந்த திருடன் தான் இவன் தான் சொல்லிட்டு இந்த வைரக்கல் அம்பிக்க போற இடத்துல மாட்டிக்கிறான். பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப விசாரணைக்கு வரும்போது அந்த திருடன் சொல்றான், நான் 2 தான் எடுத்தேன், 1 வந்து எனக்கு வழி சொல்லி கொடுத்த ஒரு பிச்சைக்காரனுக்கு பங்கு போட்டேன், 1 நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. மந்திரி இல்ல இல்ல 3 காணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ராஜா, அதாவது அந்த பிச்சைக்கார வேஷத்துல இருந்தார் இல்லையா, அந்த ராஜா சொல்றாரு, ஆமா அவன் 2 தான் எடுத்துட்டு வந்தான், 1 என்கிட்ட தான் கொடுத்தான், 1 அவன் வச்சிருக்கான். அப்ப அந்த இன்னொன்னு நீ தான் திருடன அப்படின்னு சொல்லி மந்திரியை கேட்டோடனே, மந்திரி வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆமா ராஜா, இன்னொன்னு நான் எடுத்துட்டு 3 காணும் சொல்லலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டாரு. பிச்சைக்காரன் என்னதான் தன்னோட தொழில் ஒரு தவறான தொழிலா இருந்தாலும் அவன் அதுல நேர்மையா இருந்து உண்மையை சொல்லியிருக்கான். ஆனா பாருங்க, அரண்மனையிலேயே நல்ல மந்திரி பதவி வச்சாலும் பேராசை காரணமா அவன் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான் பாத்தீங்களா. அதனால யாரு உண்மை பேசுவாங்க, யாரு பொய் பேசுவாங்கன்றத அவங்க இருக்க இடத்த வச்சோ இல்ல அவங்களோட ஒரு பொசிஷனை வச்சோ நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. யார் வேணாலும் உண்மை பேசலாம், யார் வேணாலும் பொய் பேசலாம்.